ஹாய், வெல்கம் பேக் டு ஆஷிகா vlog. இன்னைக்கு என்ன நம்ம vlogல பார்க்க போறோம்னா தைப்பூசம் அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன்றதாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சாரி, நான் வந்து கொஞ்சம் லேட்டாவே இந்த பதிவு போடுறேன். என்ன விஷயம்ன்றதுக்காக நான் வந்து இந்த பதிவுல உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேங்க எதனால லேட் ஆயிடுச்சுன்னு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த vlogல நம்ம பார்க்கலாம் வாங்க என்னென்ன பண்ணிருக்கேன்றத. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு துடைக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி பண்றோமோ அந்த மாதிரி தான் வந்து இதையும் நான் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நம்ம வந்து எப்போவுமே காலையிலே வந்து முந்தா நாளே வீடெல்லாம் தொடச்சி வச்சுட்டு காலையிலே 5 மணிக்கே நம்ம வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எல்லா வேலையுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாக்கோலம் எல்லாம் போட்டிருந்தேங்க, வாசலையும் சரி அடுப்புக்கிட்டேயும். நம்ம அப்புறம் பூஜை அறையிலையும் வந்து மாக்கோலம்லாம் போட்டு ரொம்ப அழகாக அந்த டே வந்து ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு என்னென்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, சாம்பார், சாதம், பொரியல், வடை இதெல்லாம் வச்சு தாங்க நம்ம சாமி கும்பிட்டு இருந்தோம். தேங்காயெல்லாம் உடைச்சி விளக்கு ஏற்றும் போது வந்து வாசக்காலில் நெய் தீபம் போட்டு நம்ம விளக்கேற்றி இருந்தோம். இது வந்து நம்ம மாக்கோலம் வந்து எல்லாருமே போடணும் அப்படின்லாம் இல்லைங்க, எனக்கு தோணுச்சு அதனால நான் மாக்கோலம் போட்டிருந்தேன். அதே மாதிரி சாமிக்கிட்டேயும் வந்து அந்த மனையிலையும் வந்து மாக்கோலம் போட்டிருந்தேன். அதே மாதிரி அந்த 6 விளக்குங்களுக்கும் வந்து சஷ்டி கோலம் போட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம அது மேலே விளக்கெல்லாம் வச்சு நம்ம வந்து விளக்கேற்றி அன்னைக்கு நாள் இலையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக செஞ்சதெல்லாம் வச்சு படைச்சு ரொம்ப அழகா போச்சுங்க. அந்த நாள் ரொம்ப பாசிட்டிவாவே போச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து அந்த நாள் எப்படி போச்சுன்றத கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணோம்னா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 48 நாள் நாங்க விரதம் இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க 48 நாள் விரதம் இருக்கிறவங்க இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா என்னென்ன உங்களுக்கான மாற்றங்கள் என்ன நடந்திருக்குன்றத கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணலாம். எனக்கும் என்னென்ன நடந்ததுன்றத நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேங்க. அதாவது அந்த 48 நாளுக்குள்ளேயே நடக்கணும்னு நினைச்சுலாம் நம்ம வந்து எந்த வேண்டுதலும் வைக்கல. ஏன்னா வந்து அது உடனே வந்து நடக்கவும் நடக்காது, நம்ம வச்ச வேண்டுதல்கள் அந்த மாதிரி. அதனால அது வந்து கண்டிப்பா நடக்கும்ன்றதுக்கு நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் ஒரு பரிகாரம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம செய்யறோம். ஒரு நம்பிக்கையின் பேர்ல இதெல்லாம் செய்யறதால கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும்னு நினைச்சிட்டு நம்ம வந்து மனசார நம்ம செய்யறத நம்ம வந்து சாமிக்கு செய்யறோங்க. அவரு நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த 48 நாள்ல நிறைய நமக்கு வந்து நகைகள் வேணும், பணம் வேணும், வீடு வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், அதெல்லாம் கூட வேண்டிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நான் சொல்ற விஷயம் யாருக்காவது நடந்திருந்தா கண்டிப்பா மறக்காம வந்து நீங்க வந்து என் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அவங்களுடைய சுய மூஞ்சி, அதாவது சுய மூஞ்சின்னா ஏன் சொல்றேன்னா சுய முகத்தை வந்து நமக்கு தெரிவிக்கிற நாளா வந்து எனக்கு இந்த 48வது நாள் கிட்ட நெருங்க நெருங்க அந்த தைப்பூசம் அன்னைக்கு வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. முருகர் எப்படி அவங்க அம்மா அப்பா கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்காகட்டும் நியாயமா இல்லைன்னா அந்த விஷயத்துக்காக அதை போராடி சண்டை போட்டு அந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அது மாதிரி நம்மளுக்கும் வந்து அந்த 48 நாள் தைப்பூசம் அன்னைக்கு அப்பெல்லாம் வந்து அதிகப்படியான கோபம் வரும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் எனக்கும் நேர்ந்தது. உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி நேர்ந்ததான்றத சொல்லுங்க. நானுமே வந்து ரொம்ப அந்த தைப்பூசம் அன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாகவே வந்து அந்த நாளெல்லாம் போச்சு. அது மற்ற விஷயத்தினால, மற்றபடி நம்ம பூஜை செய்கிறது அதுலெல்லாம் கிடையாது. நம்ம பர்சனலாக வந்து ரொம்பவே மனசளவில் ரொம்ப நொந்து போயிருந்தேன்.
அதனாலதான் சொல்றேன். இந்த 48 நாள் வந்து நம்ம கூட இருந்தவங்கள வெளிப்படையா அவங்க எப்படின்றத வெளிப்படையா தெரிய வச்சதுக்காக அந்த முருகனுக்கு அந்த கந்தனுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ற விதமா இந்த பதிவை நான் போட்டுக்கிறேன். இப்படியும் நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு வந்து தெரிவிச்சதுக்கு அந்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. இது வந்து அவருடைய விரத நாட்கள்ல எனக்கு தெரிய வச்சதுக்காக. ஏன்னா இன்னுமே நான் வந்து முட்டாளாகவே இருந்திருப்பேன். ஆனா எனக்கு வந்து சீக்கிரமா தெரிய வச்சதுக்காக இந்த 35 வருஷமா வந்து முட்டாள்தனமாவே இருந்துட்டேன். இதுக்கு மேலேயாவது நீ வந்து முழிச்சுக்கோ அப்படின்ற விதமா தான் வந்து எனக்கு இந்த சம்பவம் நடந்தது. அதனாலதான் சொல்றேன், எனக்கு இந்த விரதம் இருந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வச்ச வேண்டுதல்கள் மற்றதெல்லாம் வந்து லேட்டா நடந்தாலும் சரி, ஆனா இது வந்து எனக்கு தெரிய வச்சதுக்காக வந்து முருகருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் சொல்றேன். எவ்வளவு நன்றி சொன்னாலும் வந்து அது வந்து ஈடாகாது. அந்த அளவுக்கு வந்து நான் மனசளவுல வந்து ரொம்பவே நொந்து போயிட்டேன். அவர் எப்படி அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட சொந்தக்காரங்கன்னு எதுவும் நமக்கு தெரியாது, அம்மா அப்பா கிட்ட எப்படி சண்டை போறாரோ அந்த மாதிரி அம்மா அளவுக்கு நினைச்சிருந்த உறவுகள் வந்து எப்படின்ற சுய ரூபத்தை காட்டினதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து எல்லாரும் வந்து பாக்குறவங்க பேசுறவங்க அம்மா மாதிரி அப்பா மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அதிகப்படியான மரியாதை வந்து கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க வந்து நம்ம செஞ்சிருப்பாங்க, செய்யாம இருக்க மாட்டாங்க, செஞ்சிருப்பாங்க. அதனால நம்ம நன்றி தெரிவிக்கிற விதமா அவங்களுக்கு வந்து எப்பவுமே முதலிடத்தை கொடுப்போம். ஆனா அது பாத்தீங்கன்னா நாள் கடந்து போகும்போது இந்த பாகுபலி படத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னதான் அவங்க வந்து சித்தியா இருந்தாலும் அம்மா மாதிரி வந்து நல்லா பார்த்துப்பாங்க, வளர்த்துருப்பாங்க, எல்லாமே பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசியில அவங்க பையனுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்க வந்து அவங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா? சுயநலமா தானே யோசிக்க செஞ்சாங்க. அப்போ அம்மா அம்மா தான், சித்தி சித்தி தான்றத வந்து ரொம்பவே நல்லா அந்த கதை சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம விஷயத்திலயும் நடந்திருக்கு. நம்ம வந்து அம்மாவா வந்து யாரை நினைச்சிருந்தோமோ அவங்க வந்து அவங்களுடைய சுய ரூபத்தை வந்து நம்ம பார்க்குற நிலைமை வந்து வச்சுருந்தும் போது ரொம்பவே மனசு கஷ்டமா தான் இருக்கு. இந்த பதிவுல நான் இதை பத்தி சொல்லுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து ரொம்ப சங்கடத்தோட தான் இந்த வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு வந்து ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து எந்த உறவுகளையுமே வந்து ரொம்ப நம்பிடாதீங்கன்றதுக்காக தான் நான் இந்த பதிவே போடுறேன். ரொம்ப நம்பிடாதீங்க. யாரா இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு தள்ளியே வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டே வந்து பேசுங்க. யார் எந்த உறவா இருந்தாலும், தங்கச்சியா இருந்தாலும், அக்காவா இருந்தாலும், அண்ணாவா இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு தள்ளியே வச்சுக்கோங்க. நானும் வந்து அப்படித்தான் இருந்தேன். ஆனா எந்த விதத்துல வந்து நான் வந்து அந்த அளவுக்கு இது ஆனேன்னு சொல்லி எனக்கு தெரியல. அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம படுற கஷ்டத்தை வந்து யார் பகிர்றாங்களோ இல்லையோ, ஆனா நம்ம இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சுத்தி இருக்கிற சொந்தங்கள் வந்து பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க கண்டிப்பா. ஆனா வந்து ரொம்பவே என்ன படுவாங்க, நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல என்ன படுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுறவங்க வந்து ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி உறவு கிடைக்கிறது அவங்க வந்து போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி உறவுகள், சந்தோஷப்படுற உறவுகள், நம்ம நல்லா இருந்தா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுற உறவுகள் கிடைக்க அவங்க ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம கஷ்டத்தை நம்ம வந்து வாழ்ந்து இருக்கிறோம், நம்ம வந்து ஏதாவது வாங்குறோம் பண்றோம்னா அதை பார்த்து பொறாமப்படுறதாச்சு, வைத்தறிச்சல் படுறதாச்சு, எந்த விஷயம் நடக்குதோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கூடவே இருக்கிறதுக்கு நமக்கு வந்து சொந்தமே இல்லைன்ட்டு போயிடலாம். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி உறவே தேவையில்லைன்னு சொல்றேன் நான். அதுக்காக தான் வந்து யாரையுமே வந்து ரொம்ப நம்பிடாதீங்க. அப்பாவை அப்பாவா பாருங்க, அம்மாவை அம்மாவா பாருங்க. அதே மாதிரி அப்பா அம்மா பார்த்துக்கிற மாதிரி எந்த உறவும் வந்து நம்மளை பார்த்துக்காது. என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேங்க. உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி வந்து வருங்காலத்துல யாருக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி நடந்திருந்தா
இனிமே அது வந்து தொடராம நீங்க பார்த்துக்கோங்க. நிறைய சின்ன பசங்கள்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டா, உதாரணமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் பூஜையில எப்படி எல்லாம் செஞ்சு காட்டுறனோ, அந்த மாரி இத கூட வந்து நீங்க ஒரு இதுவா சொல்லி எடுத்துக்கோங்க. யாரையுமே வந்து ரொம்ப நம்பிடாதீங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. இது வந்து நான் ரொம்ப தைப்பூசம் அன்னைக்கு வந்து எனக்கு அந்த நாள் வந்து ரொம்ப நல்லா போச்சு. ஆனா மனசளவுல ரொம்பவே நான் வந்து கஷ்டத்தோட தான் இருந்தேன். அந்த அந்த நாள் வந்து. அதே மாதிரி தைப்பூசம் அன்னைக்கு வந்து 48 நாள் முடிஞ்சுது. அது இல்லாம வந்து 6 நாட்கள் நம்ம தலைக்கு ஊத்திருப்போம் இல்லையா? அந்த 6 நாட்கள் வந்து நம்ம வந்து இருக்கணும். ஒண்ணு அந்த நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாளே வந்து நம்ம அந்த 6 நாட்கள் கண்டினியூ பண்ணிருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். முடியிற மாரி, தைப்பூசம் அன்னைக்கு முடியிற மாரி. ஆனா நான் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து திடீர்னு நம்ம வந்து விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணதால நம்ம வந்து டிசம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 48 நாள் வந்து முடியுதுன்னும் போது தைப்பூசம் அன்னைக்கு மீதி இருந்த அந்த 6 நாட்கள் வந்து நான் அதை வந்து கண்டினியூ பண்ணோன்றதுக்காக இப்பவும் விரதம் இருந்துட்டு தான் வர மண்டே திங்கட்கிழமை வரைக்குமே வந்து 17ஆம் தேதி வரைக்குமே வந்து நான் விரதம் இருந்துட்டு தாங்க வரேன். நீங்கள் யாராவது வந்து அது கரெக்டாக தப்பான்றதை கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னுமே எனக்கு வந்து 48 நாட்கள் கம்ப்ளீட் ஆகலை. அதுக்காக தான் வந்து நான் இன்னுமே அதை வழிபட்டு தான் வந்துட்டுருக்கேங்க. இது எந்த விதத்தில் கரெக்டுன்றதை வந்து உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். இது மாதிரி தாங்க நான் அன்னைக்கு இப்போ செஞ்சுருந்தேன். காலையிலே வந்து சாமிக்கு எல்லாமே படைச்சி சாமியெல்லாம் கும்பிட்டு தான் அப்புறமா தான் வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் மதியமாக வந்து பக்கத்துலேயே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு, அதாவது அந்த கோயிலில் தான் வந்து நான் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அந்த கோயிலே வந்து நம்ம விரதமும் முடிக்கணுன்றதுக்காக அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு வந்து நான் அங்கே போயிருந்தேன். மதியத்துக்கு மேலே அங்கே ரொம்பவே கூட்டமாக இருக்கும். அதனால மதியமாக போயிட்டு சாமியை நல்லா ஃப்ரீயாகவே பார்த்துட்டு தரிசனம்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுதான் என்னோட தைப்பூச விரதம் எப்படி போச்சுன்றதை பார்த்தீங்க. அடுத்த ப்ளாகில் பார்க்கலாங்க. இது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.